Mangga, இங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்களே. இல்ல படுத்துறது வாங்க. ஆள் மூணு இடத்துல பிரியாணி வாங்க. வாங்க சார் அன்னைக்கு இதையும் போடுவோம் ஞாபகம் இருக்கும். கல்முனை மயோன் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற மயோன் பிளாசா வெட்டிங் ஹால் நிறுவனத்திலிருந்து இந்த நிகழ்வினை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். தாரு சஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக நேரடியாக இது அஞ்சல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மண்டபத்திலே அமர்ந்து உங்களுடைய அனைத்து விதமான வயோங்களுக்கு ஏற்றவாறு இந்த ஹோல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மண்டபத்திலே நீங்கள் அதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு இனிதே நாங்கள் நிகழ்வினை ஆரம்பிக்கின்றோம். விண்ணையும் படைத்து மண்ணையும் படைத்து மனிதமெனும் அமிர்தத்தையும் படைத்து இந்த உலகினை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் தஆலாவை துதித்தவனாக எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலை கரீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாமும் சலவாத்தும் உரைத்தவனாக இந்த நிகழ்வினை ஆரம்பம் செய்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். அம்பாறை மாவட்ட ஆழ்கடல் மீனவர் சமூகம் கல்முனை ஆழ்கடல் கிராமிய மீனவர் அமைப்பு இணைந்து நடாத்துகின்ற படகோட்டிகளுக்கான பயிற்சி பட்டறையின் இறுதி நாள் நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இது ஒரு 3வது நாள் நிகழ்வு, இறுதி நாள் நிகழ்வு. இந்த நிகழ்விலே எமது அன்பான அழைப்பினை ஏற்று பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் திகாமடுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர், அரசியல் அமைப்பு பேரவையினுடைய அங்கத்தவர், அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கௌரவ அபுபக்கர் ஆலம்பாவாசர் அவர்களை எங்களது இந்த ஏற்பாட்டு குழுவின் மீனவர் சமூகம் சார்பில் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற எமது தேசிய மக்கள் சக்தியின் கரையோர சங்கத்தின் அமைப்பாளர், கல்முனை ஆழ்கடல் கிராமிய அமைப்பாளர் செயலாளர், அதனுடைய செயலாளர் MJM ஜசீல் அவர்களையும் அவர்களோடு இணைந்திருக்கின்ற அம்பாறை மாவட்ட ஆழ்கடல் மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் MS ஹமீத் அவர்களையும் நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே விழித்துக் கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்திருக்கின்ற எமது காரியாலயத்திலே பணிபுரிகின்ற அன்புக்குரிய சகோதரர் MS நசீர் அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் விழித்துக் கொள்கின்றோம். வளவாளர்களாக இணைந்திருக்கின்ற எமது கோர்ஸ் கோஆர்டினேட்டர் ஸ்டீபர் குமார அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு விழிக்கின்றோம். அவர்களோடு இங்கே இருக்கின்ற கடல்சார் உதவி பொறியியலாளர் MM ரஸ்மி சார் அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு விழித்துக் கொண்டு
இந்த மீனவர் சமூகத்தை நாங்கள் இந்த நிகழ்வுக்காக அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். அனைவரும் எழுந்து நின்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வை ஆரம்பிக்க அனைவருக்கும் நன்றிகள். குறிப்பாக இந்த ஆரம்ப நாளிலிருந்து இதுவரைக்கும் மீனவர் சமூகத்தினுடைய பல பிரச்சனைகள் இங்கே பேசப்பட்டு முடிந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மீனவர் சமூகங்கள் கடலிலே எவ்வாறு அவர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள், அதுபோல இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வினை வழங்கலாம் என்று பல விடயங்கள் இது சம்பந்தமாக பேசப்பட்டிருந்தது. எமது வளவாளர்கள் அதற்குரிய தீர்வினை எப்படி எட்டலாம், அதனை நாங்கள் எவ்வாறு செய்து கொள்ளலாம் என்ற பல விஷயங்களை பற்றி பேசியிருந்தார்கள். அது உங்களுக்கு பிரயோசனமாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். மேலதிக பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அவர்களிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எமது பிரதம அதிதி அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். இப்பொழுதோ இருக்கின்ற அந்த அரசாங்கத்தில் ஒரு அங்கமாக, ஒரு முதுகெலும்பாக இருக்கின்ற எமது கௌரவ பார்லமென்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே இவர்களிடம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் எவ்வாறு தீர்வினை எட்டலாம் என்ற அந்த விடயங்களை நீங்கள் சொல்லி அந்த விடயங்கள் இந்த எமது அரசாங்கத்துக்கு செல்லும் வகையிலே அதனை நாங்கள் ஒரு ஒழுங்குமுறையாக அதனை செய்து கொள்ளலாம் என்ற அந்த செய்தியும் சொல்லிக் கொள்கின்றோம். அதற்காக உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும். அந்த நேரத்திலே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். இப்பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த எமது வளவாளர் கடல்சார் உதவி பொறியியலாளர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ரஸ்மி அவர்களினால் தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த லெக்சரிங் நடக்கும். அந்த லெக்சரிங் நடந்ததுக்கு பிற்பாடு எமது பிரதம அதிதி அவர்கள் உங்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது ஒளிவாங்கிய ரஸ்மி சார் அவர்களிடம் கையளிக்கிறோம். நாம் பழைய செஞ்ச நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்வோம். சாரி, லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. இந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஆகவே இந்த சப்ஜெக்டில் உயிர்நாடி அளிக்கக்கூடிய மோட்டர் வந்துட்டு இன்ஜினியரிங் டெக்னிக்கல் சம்பந்தமான சரியான விஷயங்களை, இன்ஜின் சம்பந்தமான சரியான விஷயங்களை நீங்கள் உரிய நுழைந்தோடு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆகவே எதிர்காலத்தில் வந்துட்டு நம்ம புதுசாக படிக்கிற போர்டாக இருந்தாலும் சரி, புதுசாக வாங்குற இன்ஜினியமாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட போர்டுக்கும் இந்த இன்ஜின் பொருட்டு தருமா இல்லையாங்கிற விஷயத்தை சரியான முறையில் டெக்னிக்கல் நுழைந்தோட எடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய ஆட்களை நாம் மாறணும். அதே நேரம் வந்துட்டு லீகல் சம்பந்தமான விஷயங்களை நான் அவர்கிட்ட கழிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போர்டை வந்துட்டு மணி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வாங்கி வரக்கல குறிப்பிட்ட போர்டும் அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கும் வந்துட்டு சரியான முறையில் லீகல் ஆதரவு இல்லையாங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கொள்ளும். மிச்சம் செலவழித்து இந்த போர்டை இங்கே எடுத்துட்டு வந்து இங்கே வந்து இந்த லீகல் சம்பந்தமான பிரச்சனைகள் வார நேரம் எந்த விதமான முன்னெடுப்புகளையும் நம்ம தொழில் மூலமாக செய்ய இயலாது. ஆகவே வந்துட்டு தேவையில்லாத அலைச்சல்கள் இதெல்லாம் குறைச்சி கொண்டு, இப்போ நான் புக்கு காட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் வந்துட்டு போர்டில் யார்ட் நம்பர்ண்டா என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ண்டா என்ன, ஓவரால் லென்த்துண்டா என்ன, இன்ஜின் இண்டிசன்னா என்ன, இன்ஜின் ஹோஸ் பவர், இன்ஜின் நம்பர், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்து சரியான முறையில் இந்த ஜொப்பை செய்கிறதுக்கு நானும் உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ரீதியில் ஒரு முனை அடிப்பேன். நீங்களும் உரிய நேரத்துக்கு உங்களோட ஜொப்பை செய்வீங்க என்று நானும் எதிர்பார்க்குறேன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எமது கடல்சார் உதவி பொறியியலாளர் ரஸ்மி சார் அவர்களுக்கு எமது உலகமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது நிகழ்விலே எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று இங்கே வருகின்றிருக்கின்ற
எமது தேசிய மக்கள் சக்தியின் திகாமடுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர், அரசியல் அமைப்பு பேரவையினுடைய அங்கத்தவர், அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கின்ற கௌரவ அபுபக்கர் ஆதம்பாவாசர் அவர்களை உங்கள் மத்தியில் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கல்முனை பிராந்திய மீனவர்களின் அறிவினையும் திறனினையும் மனப்பாங்கினையும் மேம்படுத்துகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கான உங்களுடைய கடல்சார் இயந்திரங்களை இயக்குவதற்கான அனுமதி பத்திரம் வழங்குகின்ற இந்த நிகழ்விலே அதனுடைய வளவாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கடற்றொழில் நீரியவள திணைக்களத்தினுடைய கடல்சார் துறை பொறியியலாளர் ரஸ்மி அவர்களே, அதுபோன்று இந்த நிகழ்வினை நான் நினைக்காத அளவுக்கு மிகவும் உன்னதமான ஒரு நிலையில் இந்த மாவட்டத்திலே முதல் தடவையாக என்று நான் நினைக்கக்கூடும். அந்த அளவுக்கு இந்த நிகழ்வை அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அரசாங்கத்தினுடைய கடற்றொழில் நீரியல் வள அமைச்சினுடைய அம்பாறை மாவட்ட கல்முனை பிராந்தியத்திற்கான இணைப்பாளர் தோழர் சகோதரர் ஜசீல் அவர்களே, அம்பாறை மாவட்ட ஆழ்கடல் மீனவர் சங்கத்தினுடைய கூட்டுறவு சங்கம் என்று நினைக்கின்றேன். சங்கத்தினுடைய தலைவர் ஏதோ ஒரு வகையில் என்னோடு மிக நீண்ட காலம், அவருடைய வாப்பாவும் ஒரு மீனவர், என்னுடைய வாப்பாவும் ஒரு மீனவர், அவர்கள் மிகவும் ஒன்றாக இருந்தவர்கள், ஒரே கல்லை சாப்பிட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையிலே நான் அவரை சிறு பிராயத்தில் இருந்தேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய வகுப்பறையிலே நாங்கள் இருவரும் உண்டாக இருந்தவர்கள், மீனவருடைய மக்கள். அந்த அடிப்படையிலே நசீர் அவர்களை நான் விழித்துக் கொண்டு, அதுபோன்று இங்கே என்னோட சமூகம் தந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய கல்முனை காரியாலய பொறுப்பாளர் அன்புக்குரிய அனஸ் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினருடைய இணைப்பாளர் செயற்பாட்டாளர், தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாட்டாளர் எங்களது அன்புக்குரிய தமீம் அவர்களே, ஊடகவியலாளர்களே, அதுபோன்று பல கஷ்டங்களை அனுபவித்து தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, குடும்பம், ஆழ்கடல், உடல் வலிமை, பல பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்களாக
வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது நெஞ்சிலே என்றென்றும் நிலைத்திருக்கின்ற எனது அரசியல் வாழ்க்கைக்கு காரணமாக இருந்த என்னை ஒரு பார்லமெண்ட் உறுப்பினராக உருவாக்குவதிலே பெரும் பங்களிப்பு செய்த எனது அம்பாறை மாவட்ட மீனவர்கள் உங்கள் அனைவரையும் விழித்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வணக்கம் ஆய்பவான். நான் நினைக்கின்றேன் இங்கு அம்பாறை மாவட்டத்தினுடைய கரையோர பிரதேசங்களிலே இருக்கின்ற பாணமை தொடக்கம் நீலாவணை வரையான எங்களுடைய முஸ்லிம், தமிழ், சிங்கள மீனவர்கள் இங்கே இருக்கக்கூடும் என்று நான் நினைத்தவனாக இந்த நாட்டினுடைய பொருளாதார வளங்களில் நாங்கள் இரு விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதில் ஒன்றுதான் மீன்பிடித்துறை, அடுத்ததாக எங்களுடைய விவசாயம், அதோடு சேர்ந்ததாக நாட்டினுடைய கைத்தொழில்துறை என்று பல அதில் உள்ள பலவீனங்கள், திறன்கள், நன்மை தீமை தொடர்பாக பேசி நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தியிலே இந்த மீனவர்களையும் எவ்வாறு இணைத்துக் கொள்வது என்று சிந்திக்கின்ற இந்த காலகட்டத்திலே மொத்தமாக கிழக்கு மாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் 9995 சதுர கிலோமீட்டர் பரப்புடைய இந்த கிழக்கு மாகாணத்திலே, அதிலும் அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் நீலாவணை தொடக்கம் பாணமை பொத்திவில் வரையான அந்த மொத்த கரையோரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் 115 கிலோமீட்டர் தூரங்கள் காணப்படுகின்றன. இந்த 115 கிலோமீட்டர் தூரங்களும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டம் பல வளங்களை கொண்ட ஒரு கரையோர பிரதேசமாக கோஸ்டல் ஏரியா என்று சொல்வார்கள் காணப்படுகிறது. இது தொடர்பாக நாங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு பல தடவைகள் நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம். இது பற்றி அவர் நன்கு அறிந்தவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டினுடைய மீன் உற்பத்தியை நாங்கள் பார்க்கின்ற போது கல்முனை கரையோர பிரதேச ஆழ்கடல் அல்லது கடற்தொழில் அதுபோன்று நன்னீர் மீன்பிடி துறையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அதிலும் குறிப்பாக கல்முனை, சாய்ந்தமருது, பாரதீவு போன்ற பிரதேசங்கள் மீன் உற்பத்தியிலே பிரதானமான குறிப்பிடத்தக்க அளவு மெட்ரிக் டன் மீனை உற்பத்தி செய்து நாட்டுக்கு வழங்குகின்ற ஒரு பிரதேசமாகவும் அதனுடைய காப்பாளர்களாகவும் நீங்கள் இருந்து கொண்டிருப்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதன் காரணமாகத்தான் கடந்த 5 வருட காலத்தில் உங்களோடு நான் இருந்திருக்கின்றேன். தேசிய மக்கள் சக்தியை வளர்ப்பதிலே இங்கு இருக்கின்றவர்களுக்கு தெரியும், என்னுடைய செயற்பாடு முழுக்க, என்னுடைய கட்சியினுடைய செயற்பாடு முழுக்க மீனவர்களை சார்ந்ததாகவே இருந்தது. அவர்கள்தான் இந்த கட்சியை ஆதரித்தார்கள். பொதுமக்களுக்கு தேசிய மக்கள் சக்தியோ அனுரகுமார் திசாநாயக்க அவர்களையோ பெரிதாக அப்போது தெரிந்ததாக நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் தொடர்ச்சியாக 5-6 வருடங்கள் மீனவர்கள் மத்தியிலே சென்று மீனவத்துறை சார்ந்த எங்களுடைய செயற்பாளர்களை நாங்கள் அழைத்து வந்து சில இடத்திலே நாங்கள் கூறியிருக்கின்றோம். இங்கு வந்திருக்கின்ற தோழர் தான் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்குமாக இருந்தால் இவர்தான் மீனவர் அமைச்சர் என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம். ஒலிவில் திருக்கோயில், அக்கரைப்பற்று, அதுபோன்று பொத்துவில், உள்ளை, பாணமை, மருதமனை, கல்முனை, சாய்ந்தமருது என்ற எல்லா வாடிகளுக்கும் நாங்கள் பூந்து தூங்கி
எங்களுடைய முதுகுகளில் மண்ணொட்டிய சம்பவங்களும் நிறைவே இருந்தது. அப்படி உங்களுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபட்ட போது என்னோடு இணைந்து பயணித்த நண்பர் தான் இன்று மீனவ அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் சொன்னோம், அதே மாதிரி நடந்தது. எங்களுக்கு தெரியும் இவர்தான் மீனவர் அமைச்சர் என்று. அந்த அமைச்சரோடு நாங்கள் மிகவும் நெருங்கிய தொடர்புகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதனால் எங்களுடைய பிரதேசம் சார்ந்த மீனவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அவருடைய மீன்பிடி கலங்கள் சம்பந்தமான பிரச்சனை, துறைமுகங்கள் தொடர்பான பிரச்சனை, இறங்கு துறை தொடர்பான பிரச்சனை, ஆழ்கடலிலே இவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அக்குவொரு ஆணிவராக அறிந்து நாங்கள் பல புத்தகங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதன் காரணமாகத்தான் இந்த ஆட்சியின் போது நாங்கள் துறை சார்ந்த நிபுணர் குழுக்களை நாங்கள் அமைச்சிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய அன்புக்குரிய நண்பர் ஜெசீல் அவர்கள் அம்பாறை மாவட்ட குழுவிலே அவர்கள் நாங்கள் அங்கத்தவராக நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். கல்முனை தொடர்பாக 2 உறுப்பினர்களை நாங்கள் அந்த மாவட்ட குழுவிலே சேர்த்திருக்கின்றோம். அந்த மாவட்ட குழு தான் இந்த அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களுடைய கடற்றொழில் அதுபோல நன்னீர் மீன் வளர்ப்பு துறை தொடர்பான தீர்மானங்களை எடுக்க வேண்டியவர்கள் அவர்கள்தான். அந்த குழுவிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே நானும் ஒரு அங்கத்தவராக இருந்து கொண்டிருக்கின்றேன். பிரதி அமைச்சர் அவர்களும் அதில் அங்கத்தவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாவட்ட அடிப்படையிலே நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள், எங்களுடைய மீனவர்களுடைய அபிவிருத்தி தொடர்பான தீர்மானங்களை அறிக்கைகளாக வகுத்து அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டிய காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது தொடர்பான விடயங்கள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த விடயங்களை அறிந்தவராக எங்களுடைய சகோதரர் ஜெசீல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விடயங்களை அமைச்சிலே நடைபெறுகின்ற போது அந்த அமைச்சுக்கு நாங்கள் சமர்ப்பித்து கடந்த காலங்களைப் போல் அல்லாது எங்களுடைய அம்பாறை மாவட்ட மீனவர்களுடைய வாழ்வாதார விடயங்கள், அவர்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் பேசி வருகின்றோம். 2 கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 3வது கூட்டமும் எதிரே வருகின்ற தினங்களிலே வாரங்களிலே நடைபெற இருக்கின்றது. இங்கு பேசப்படுகின்ற விடயங்கள் குறிப்பாக நான் நினைக்கிறேன் 2012ஆம் ஆண்டு நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒரு காலகட்டத்திலே அதன் பின்னால் வந்த 2016, 15, 17, 18 காலப்பகுதியிலே இங்கே இருக்கின்ற மீனவர்களுடைய முன்னணி உறுப்பினர்கள் எங்களுடைய ஜெசீல் அவர்கள் அதுபோல எங்களுடைய நசீர் அவர்கள் என்னிடத்திலே அடிக்கடி வருவார்கள். நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், ஜிம்னூன் இருக்கிறார்கள், இப்படி நிறைய இருக்கிறார்கள். ஜெசீல் இவர்கள் வந்து இடத்தில் சொல்வார்கள், எங்களுடைய வலைகளை அவர்கள் திருடிக் கொண்டு செல்கிறார்கள், மீன்களை காட்டிக் கொண்டு செல்கிறார்கள், இதை யாருமே பார்க்கின்றார்கள் இல்லை என்று சொன்ன போது நான் அவருடைய சங்கத்தினூடாக கடிதங்களை பெற்றுக்கொண்டு அப்போதிருந்த ஆட்சியாளர்களிடத்திலே நான் சென்று இதை சமர்ப்பித்த போது அவர்கள் இதை என்னவென்றும் கேட்கவில்லை. எங்களது பிரதேசங்களிலும் அமைச்சர்கள் இருந்தார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், அவர்கள் இதை காதில் கூட எடுக்கவில்லை. குறைந்தது இந்த மீனவர்கள் பல கஷ்டங்களுக்கு இலக்காயிருக்கிறார்கள், மீனவர்களை வந்து சந்தியுங்கள், அமைச்சர்கள் வாருங்கள், இவருடைய பிரச்சனைகளை என்னவென்று கேளுங்கள் என்று கூறிய போதும் அவர்கள் எங்களை எதிர்கட்சிக்காரர்களாக, இவர்கள் ஜேவிபிக்காரர்கள், இவர்கள் தேசிய மக்கள் சக்திக்காரர்கள், இவர்கள் மீனவர் தொடர்பாக இவர்கள் வாதாடவில்லை, அவர்களுடைய உரிமைக்காக போராடவில்லை, இவர்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அதனால் இந்த மீனவர்களை கணக்கிலும் எடுக்கவில்லை. கடலரிப்பு இருக்கின்ற பேசினோம், ஒலிவில் ஹாமர் பிரச்சனை தொடர்பாக பேசினோம், எதுவுமே அவர்கள் கணக்கில் கொள்ளவில்லை. இதனால் மனதிலே ஒரு விருமாப்பு, ஒரு ஒரு மீனவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்கள் மத்தியில் இருந்தது. அதை அவர்கள் நசீர் அவர்கள் அறிவார்கள், ஜெசீல் அவர்கள் அறிவார்கள், நான் போய் கூறவில்லை. எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் பெறும் என்று நாங்கள் எதிர்பார்த்த காலம்
அதுதான் இல்லாமல் இறைவனின் உங்களுடைய துஆ பிரார்த்தனையோடு உங்களுடைய நல்ல மனங்களின் காரணமாக துஆக்களின் காரணமாக நாங்கள் இந்த நாட்டிலே அனுர திசாநாயக்க அவர்கள் எங்களை தெரியாமல் இவர் வெற்றி பெறுவாரா என்று என்று சிந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆகவே அது எங்களுக்கு ஒரு சிறந்த முன்னெடுப்பாக அமைந்தது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் அம்பாறை மாவட்ட எங்களுடைய ஆழ்கடல் மீனவர்கள் தொடர்பான பல விடயங்களை அவருக்கு நாங்கள் நேரடியாகவும் எங்களுடைய கடற்கரை பிராந்தியத்திலே அனுர திசாநாயக்க இப்போதைய ஜனாதிபதி அவர்கள் 4 தடவைகள் வந்திருக்கிறார்கள். அவரை 4 தடவைகள் நான் அழைத்து வந்திருக்கிறேன். அதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே இதன் காரணமாகத்தான் முதலாவதாக நாங்கள் செய்த வேலை இந்த மீன் களவெடுப்பு என்று சொல்லப்படுகின்ற மீன் கொள்ளை நாங்கள் கையிலே எடுத்து பல அதிகாரிகளிடத்திலே பேசினோம், அமைச்சரிடத்திலே பேசினோம், பாதுகாப்பு அமைச்சரிடத்திலே பேசினோம், முப்படை தளபதிகளோடு நாங்கள் பேசினோம், கிழக்கு மாகாண பிராந்திய போலீஸ் மா அதிபரோடு நாங்கள் பேசினோம், போலீஸ் மா அதிபரோடு பேசினோம். பேசிய போது அவர்கள் சொன்னார்கள் 2012ஆம் ஆண்டு 3 படகுகள் தான் இந்த கொள்ளையில் ஈடுபட்டது. அது படிப்படியாக திருவண்ணாமலையிலிருந்து பானமை வரையான பிரதேசங்களில் அது வியாபித்தது. அதனால் எங்களுடைய தமிழ் சிங்கள சகோதரர்களை நாங்கள் இணைத்துக் கொண்டு இந்த எங்களுடைய மீனவர்களுடைய மீன்களை கொள்ளையடிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் பாடுபட்டோம். அதற்காக உங்களை பாராளுமன்றத்துக்கு அழைத்து சென்று அங்கு இருக்கின்ற பல உயர் அதிகாரிகளை அழைத்து அமைச்சர்களை அழைத்து முப்படையை அழைத்து எனக்கும் அது புதிதாக இருந்தது. இந்த அளவுக்கு இறைவன் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கின்றானே என்று அழைத்த போது எல்லோரும் வந்தார்கள். எனக்கு முதல் அனுபவமாக இருந்தது. அதில் எங்களுடைய நசீர் அவர்கள் சமூகத்தில் இருந்தார்கள். என்னுடைய பிரதான் கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் அவர்கள் சமூகம் தந்திருந்தார். அதுபோன்ற இன்னும் 2 தோழர்கள் அங்கே அவர்களை நடுவில் வைத்து வட்டமிட்டு அமைச்சர்கள் அந்த பாதுகாப்பு படை வட்டமிட்டு அவர்களிடத்திலே பல கேள்விகளை எழுப்பி அதன் பிரகாரம் அவர்கள் அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக தயாரிக்கப்பட்ட இந்த மீன்கொள்ளை நிறுத்துவதற்கான திட்டத்தை அவர்கள் இவர்களுக்கு காட்டினார்கள். அது உடனடியாக அமல் நடத்தப்பட்டது. குறித்த கொள்ளையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு நாங்கள் அரசாங்கம் அவர்களை தடுப்பதற்கு பல ஆயத்தங்களை செய்தது. உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் கையில் எடுத்தார்கள். இதனால் நான் நினைக்கின்றேன் இன்று ஓட்டமாவடியிலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வரும். வாழச்சேரி, காத்தாங்குடி, டிங்கோமலை, இங்கல அக்கரைப்பற்று, அட்டாளச்சேனை எல்லோரும் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அந்த வாழ்த்தினை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு எத்தி வைத்தேன். மாவட்ட செயற்குழுவுக்கு நான் எத்தி வைத்தேன். பாதுகாப்பு அமைச்சருக்கு நான் எத்தி வைத்தேன். முப்படையினருக்கு நான் எத்தி வைத்தேன். மாஷா அல்லாஹ், சந்தோஷம். நீங்கள் செய்த இந்த கைங்கரியம் இப்பொழுது வெற்றி பெற்றிருப்பதாக மீனவர்கள் எனக்கு தகவல் சொல்கிறார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு சொன்னபோது மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனால் இருந்தாலும் இன்னும் சில பிரதேசங்களிலே இந்த நிகழ்வு ஆங்காங்கே நடைபெறுவதாகவும் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கும்படி என்னிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உரிய தரப்புக்கு நான் அதனை அறிவித்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய ஏற்பாடுகளும் எதிர்காலத்தில் நடைபெறும். நான் எதை சொல்கின்றேன் என்று சொன்னால், 2012ஆம் ஆண்டு உருவான இந்த மீன் கொள்ளை இந்த 2025ஆம் ஆண்டில் நிறைவடைந்திருக்கிறது. அல்லாஹ் போதுமானவன். நாங்கள் நல்ல மனோநிலை இஹ்லாஸாக நாங்கள் வேலை செய்ததன் காரணமாக அதிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதிலே என்னோடு இணைந்து எல்லோருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டவனாக, அது மாத்திரமல்ல, எங்களுடைய மீனவர் தொடர்பாக எதிரே வருகின்ற 2026ஆம் ஆண்டு பட்ஜெட் வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் சகோதரர் மீனே அவர்களும் என்னோடு நெருங்கி உழைத்த ஒரு நண்பர், இந்த சந்தர்ப்பத்திலே அவரை நான் வரவேற்றவனாக 2026ஆம் ஆண்டு இந்த வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் எங்களுடைய பிராந்தியங்களில் இருக்கின்ற மீனவர் தொடர்பாக பல திட்டங்களை நாங்கள் அரசாங்கத்துக்கு வகுத்து கொடுத்திருக்கிறோம்.
எதிரே வருகின்ற ஆண்டுகளிலே 2026, 27, 28 காலப்பகுதியிலே என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும், மீனவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, அதனை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். முதலாவதாக எங்களுடைய மீனவர்களுடைய படகுகளை நிறுத்துவதற்கான இடம் சொன்னார்கள். ஒலிவில் துறைமுகம் அமைக்கப்படுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய முப்படைகளுக்கும் கடற்படைக்கு அது சாதகமாயிருக்கும் என்று கடற்படை தளபதி அவர்கள் இடத்திலே சொன்னார்கள். கடற்படை அதிகாரிகள் சொன்னார்கள் அந்த ஆபரை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். கிழக்கு மாகாணத்தை மேற்பார்வை செய்வதற்கு அவர்கள் டிங்கோமலைக்கு செல்ல வேண்டியிருப்பதாகவும் அதிக அளவு பணச்செலவு ஏற்படுவதாகவும் இருந்தால் எங்களுடைய ஒலிவில் துறைமுகத்தை அமைத்து தருமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய தென்பகுதி சகோதர மீனவர்கள் கூட இங்கே வந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு எங்களுடைய மீனவர்களும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள், பிரச்சனை இல்லை. துறைமுகங்களை, மீனவ துறைமுகங்களை யாரும் பயன்படுத்தலாம், அதிலும் எங்களுக்கு சந்தோஷம். அதுவும் இந்த அரசாங்கத்துக்கு தெரியும். ஆகவே எதிரே வருகின்ற காலங்களில் இந்த ஒலிவில் துறைமுகத்தை இந்த வருடம் இல்லாவிட்டாலும் நான் நினைக்கின்றேன் அதற்கு பின்னால் பெரிய வளவாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செய்கின்றன, எங்களுடைய அமைச்சு ஆய்வு செய்கிறது, துறை சார்ந்தவர்கள் ஆய்வு செய்கிறார்கள், இவர்களை போன்றவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது துறைமுகம் பொருத்தமில்லாவிட்டாலும் கூட எங்களுடைய அம்பாறை மாவட்ட மீனவர்களுக்கு அந்த துறைமுகம் அவசியம் என்பதை நாங்கள் உணர்த்தி இருக்கிறோம். எங்களுடைய மீனவ அமைச்சும் அது சம்பந்தமாக உணர்ந்து அதற்குரிய ஏற்பாடுகளை எதிரே வருகின்ற காலங்களில் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இந்த மீன்பிடி துறைமுகங்களுக்கு பதிலாக இந்த அரசாங்கம் விரைவாக இறங்கு துறைகளை, லேண்டிங் சைட்ஸ் என்று சொல்வார்கள், இறங்கு துறைகளை உருவாக்குவதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். இறங்கு துறை என்கின்ற போது அம்பாறை மாவட்டத்திலே 3 இறங்கு துறைகளை ஆரம்பத்தில் அமைப்பதாக அரசாங்கம் தீர்மானம் எடுத்திருக்கிறது. அதில் ஒரு இறங்கு துறை கல்முனையிலும், இன்னுமொரு இறங்கு துறை சாய்ந்தமருது பிரதேசத்திலும், இன்னுமொரு இறங்கு துறை அட்டாளச்சினை பிரதேசத்திலும் ஏற்பாடு செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள், அதற்குரிய முன்னாயத்தங்கள் இப்போது செய்யப்பட்டிருக்கின்றன. இறங்குதுறை என்றால் என்ன? இறங்குதுறை என்பது ஹாபரை போடுகின்ற போது அங்கு மண் பாத்து ஹாபருடைய வாய் அடைத்து கிடக்கிறது. சுமார் 100 மீட்டர் நீளமும் 25 அடி ஆழமான மண் அந்த வாயிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய வரலாறு மிக நீண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதுக்கு பதிலாக நாங்கள் விரைவாக இந்த இறங்கு துறைகளை அமைக்கலாம் என்று அரசாங்கம் தீர்மானம் எடுத்திருக்கிறது. ஆகவே இந்த இறங்கு துறைகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், கடலை ஊடறுத்து 250 அல்லது 200 மீட்டர் நீளமான பாதையை அமைப்பது. அந்த பாதையின் கீழால் நீரோடுகின்ற போது வந்து சோழ நீர், வாட நீர் அல்லது நீர் ஓடுகின்ற போது இப்படி மண் அங்குமிங்குமாக கொண்டு செல்லாமல் மண்ணரிப்பு ஏற்படாத வகையிலே அந்த இறங்கு துறை அமைக்கப்படுகிறது. ஆகவே அந்த இறங்கு துறையில் பல வாகனங்கள் ஒரே நேரத்துக்கு செல்லும். அதாவது நாங்கள் ஏற்றி இறக்குகின்ற எங்களுடைய படகுகளை அணைத்து மீன்களை ஏற்றி இறக்குவது, வலைகள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அமைப்பிலே அதை செய்ய முடியும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அது ஆழ்கடல் மற்றும் ஏனைய ஒரு நாள் படகுகளுக்கும் பொருந்தும் என்று இப்போது அந்த யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை அரசாங்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அப்படி ஒன்று வருமாக இருந்தால் முதல் கட்டமாக எங்களுடைய ஆழ்கடல் மீனவர்கள், அதுபோன்ற எல்லா மீனவர்களும் அதனை பயன்படுத்த முடியும். தொடர்ச்சியாக அம்பாறை மாவட்டத்திலே இன்னும் பல இறங்கு துறைகளை நாங்கள் அடையாளம் கண்டு இந்தியா போன்ற நாடுகளிலே இவ்வாறான இறங்கு படகுத்துறைகள் காணப்படுகின்றன. அதை அமைப்பதற்கும் அரசாங்கம் கொள்கை ரீதியான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றன. அதிலே 3 இறங்கு துறைகளை இந்த பிரதேசங்களிலே அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்திருப்பதாக அதற்குரிய பொறியியலாளர்கள் சேர்ந்து வேலை செய்வதாக நான் இப்போது அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அது மாத்திரமல்ல, எங்களுடைய மீனவர்களுடைய எரிபொருள் தொடர்பான பிரச்சனை, அதையும் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் யோசனைகள் தெரிவித்திருக்கிறோம். ஆகவே அந்த அதாவது உங்களுக்குரிய எரிபொருளை வழங்குகின்ற நிலையங்களை அதாவது எங்களுடைய கடலோரங்களிலே அமைக்கின்ற போது அங்கு
கடல் காரணமாக, கடல் காற்று காரணமாக இரும்பு அமைப்புகள் துருப்பிடிப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவ்வாறு உங்களுக்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. காத்தாங்குடியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது, அது இப்போது இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. நிந்தவூரிலே அமைக்கப்பட்டது, அது இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று நான் நினைக்கின்றேன் இங்கு அதாவது எங்களுடைய களவாஞ்சிக்குடி ஏரியாவிலே ஒன்று இருக்கிறது. அதை அவர்கள் சற்று பாதுகாத்து இப்போது இயங்குகின்ற ஒரு நிலையில் இருப்பதாக நான் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய எரிபொருள் தொடர்பான விஷயங்கள், ஆகவே அதற்கான மானியங்கள் தொடர்பான விஷயங்கள் நீண்ட நேரம் பேச வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் மானியம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கூறப்பட்டிருக்கும், அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சில வேளைகளில் சில இடங்களில் அப்படி பிரச்சனை இருந்தால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு அதற்குரிய பிரச்சனைகளையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே தீர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய மீனவர்களுடைய மீன்களை கொள்வனை செய்கின்ற முறை ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த மீனவர்களுடைய மீன்களை கொள்வனை செய்து அம்பாறையிலே ஒரு மீன் சந்தை அமைத்து அங்கு கொண்டு அந்த பிரதேச மக்களுக்கு அதனை விற்கக்கூடும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பிராந்தியங்களிலே மீன்களை அதாவது சேமிக்கின்ற நிலையங்களை அமைப்பது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. கூலிங் சென்டர் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பில் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய மீனவர்களுக்கான ஐஸ் வாடி, ஐஸ் உற்பத்தி நிலைய சம்பந்தமாக இப்போது பேசப்படுகின்றது. ஆகவே நாங்கள் எதிர்காலத்திலே இந்த மீனவர்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கின்றதோ அந்த குறைகளை இந்த ஆட்சியிலே நாங்கள் செய்யாவிட்டால் இனி வருகின்ற ஆட்சியிலே செய்ய முடியாது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். என்று சொன்னால் அவர்கள் இந்த கட்சியிலே, இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் மீனவர்களை நன்கு அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அதை செய்வது எங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களை நோக்கி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, கடந்த மீனவர் மாவட்ட குழு கூட்டத்திலே எங்களுடைய BMI சொல்லப்படுகின்ற அந்த உபகரணம் தொடர்பாக பேசப்பட்டது. அது தொடர்பாக நான் எடுத்த தீர்மானங்களை எங்களுடைய ஜெசில் அவர்களுக்கு நான் அறிவித்திருக்கின்றேன். ஆகவே அதனுடைய சேவிஸ் இருக்கிறது, அதனுடைய கொள்முதல் முறை இருக்கிறது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஆழ்கடல் மீனவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த BMI சிஸ்டம் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்காலத்திலே நாங்கள் கடலுக்குள் எந்த படகு சென்றாலும் அவற்றுக்கு இந்த உபகரணத்தை நாங்கள் பொருத்த வேண்டும் என்று தீர்மானம் மேற்கொள்ளப்படுகிறது. காரணம், நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு. நாங்கள் இனியாவது இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா இனத்தவர்களும் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய கடல் மூலமாக, கடலை பயன்படுத்தி இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியை சிதைக்கின்றவர்கள் உள்ளே வரக்கூடாது என்பதிலே நாங்கள், எங்களுடைய மீனவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, எங்களுடைய மீனவர்களுடைய மீன் வளம் திருடப்படக்கூடாது, அந்நியவர்கள் எங்களுடைய கடலுக்குள் வருகிறார்களா என்பதை எல்லாம் நாங்கள் கண்காணிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே எங்களுடைய மீனவர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். நான் அண்மையிலே சீனாவுக்கு சென்ற போது மீனவர்கள் தொடர்பாக நாங்கள் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டோம். அங்கே இருக்கின்றவர்கள் ரியல் டைம் அப்சர்வேஷன் என்று அதை சொல்கிறார்கள். எத்தனை கப்பல் அந்த நாட்டுக்கு அண்மையில் கிடக்கிறது, எத்தனை கிலோமீட்டர் கடல் மைல் தூரத்திலே கிடக்கிறது, அந்த கப்பலிலே போட்டிலே எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மீன்பிடி துறையிலே ஈடுபடுகிறார்களா அல்லது ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்திலே ஈடுபடுகின்றார்களா, நாட்டுக்குரிய படகுகள் எத்தனை கிடக்கின்றது, வெளிநாட்டு படகுகள் எத்தனை கிடக்கின்றது என்பதை ஒரு ரூமிலே இருந்து கொண்டு, ஒரு அறையிலே இருந்து கொண்டு அவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதன் காரணமாகத்தான் அது இந்த நாட்டிலே எங்களுக்கு தெரியும், டிஜிட்டல் எக்கானமி, டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று சொல்லுகின்ற நாட்டிலே ஊழல் மோசடி நடைபெறாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் மாற்ற வேண்டும். அதனால் நாங்கள் இப்போது அதனை செய்து வருகின்றோம். ஆகவே அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் பல ஊடகங்களூடாக, பல தகவல்களூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நீங்கள் அப்படி ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் ஆனால் எங்களுடைய மீன் வளத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும். எங்களுக்கு தெரியும், வடமாகாணத்திலே இந்திய மீனவர்கள் எதர்ச்சியாக ஊடுருவி எங்களுடைய மீன் வளத்தை, எங்களுடைய எதிர்கால மீன் வளத்தை அவர்கள் கொள்ளையடித்து செல்கிறார்கள். நீங்கள் வாழுகின்ற இடங்களில் வாழிடங்களை அவர்கள் அழிக்கிறார்கள், டிராயிங் செய்கிறார்கள் என்று அங்கு பேசப்பட்டதன் காரணமாக அந்த மீன்வளம் அழிந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் தொடர்ச்சியாக காலப்போக்கிலே எங்களுடைய கிழக்கு பிராந்தியங்களுக்கும் வரக்கூடும். இதனை எதிர்காலத்தில் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டங்களை, இந்த நேரடி லைஃபாக நாங்கள் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதில் உங்களுக்கு சில இடங்களில் உங்களுடைய சேவை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது, அதனை கொள்வனவு செய்வது சம்பந்தமான பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. அதையும் நாங்கள் எதிர்காலத்திலே செவனை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் சித்தமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஜெசீலா அவர்கள்,
அதுபோல எங்களுடைய நசீர் அவர்கள் அடிக்கடி இடத்திலே பேசுகின்ற ஒரு விடயம் தான் எங்களுடைய ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் சொல்லப்படுற விஷயம். அது நாளைக்கு சாய்ந்த மருதிலே அமைந்திருந்தது. அதை காலப்போக்கிலே இவர்கள் தன்னுடைய நலனுக்காக, அரசியலுக்காக அதை கழட்டி ஒரு இடத்திலே அது பொருத்தி இருப்பதாக இடத்திலே பல முறைப்பாடுகள் வந்திருக்கின்றன. ஆகவே இது கழட்டப்பட்டது, பொருத்தப்பட்டது தொடர்பாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் கூறியிருக்கிறோம். ஆகவே அதனையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வாக்குறுதி அளித்ததன் பிரகாரம் உங்களுக்கு பொருத்தி தரக்கூடியதாக இருக்கும். இதனுடைய சிக்கல்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம். என்று சொன்னால் எங்களுடைய மீனவர்கள் கடலில் இருக்கின்ற போது அங்கு கடலிலே நடைபெறுகின்ற விடயங்களை அல்லது எங்களுடைய வீடுகளிலே நடைபெறுகின்ற நல்லது கெட்டது விஷயங்களை நாங்கள் தெரிவிக்க முடியாமல் இருக்கிறது. நிம்மதி இல்லாமல் நாங்கள் கடலில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம். ஆகவே அந்த ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் என்று சொல்லப்படுற விஷயம் இப்போது பரீட்சார்த்தமாக மொரட்டுவை பல்கலைக்கழகத்திலே அது சம்பந்தமான ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அதையும் நாங்கள் எதிர்காலத்திலே உங்கள் மத்தியிலே கொண்டு வர முடியும் என்ற அந்த செய்தியை கூறிக்கொண்டு, எங்களுக்கு தெரியும் நாங்கள் சிறுவராக இருந்தபோது எங்களுடைய தகப்பனார் எங்களுடைய உற்றார உறவினர்கள் இந்த கடத்தொழிலில் ஈடுபடுகின்ற போது அவர்களுக்கு படகுகள் கொடுப்பார்கள், வலைகள் கொடுப்பார்கள், அவர்களுக்குரிய உபகரணங்களை நாம் கொடுப்பார்கள். ஆனால் கடந்த பல வருடங்களாக இந்த நாட்டிலே அந்த நடைமுறை இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் எதிர்காலத்திலே இவ்வாறான நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு நாங்கள் ஜனாதிபதியோடு பேசியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் குறிப்பாக இந்த மீனவர்களுடைய பிரச்சனை என்று சொல்கின்ற போது பல ஆயிரம் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் முதலிலே அடையாளம் காண வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் அந்த ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை மொத்தமாக கொண்டு வந்து பொது பிரச்சனையாக அதை மாற்றி அந்த தேவையை நாங்கள் எதிர்காலத்திலே ஈடு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே எங்களுடைய மீனவர்களும், நான் சில நாடுகளிலே பார்த்திருக்கின்றேன், மீனவன் என்று சொன்னால் அவனை பார்த்தால் நாங்கள் அவர் ஒரு மீனவன் என்று எங்களுடைய சமூகத்திலே கொச்சியாக அழைக்கிறார்கள். கவலையாக இருக்கிறது. நாங்களும் அந்த சமூகத்திலே சேர்ந்தவர்கள். கோத்திரம், குலம் என்று பேசுகின்ற காலம். அதற்கு நாங்கள் முடிவு காட்ட வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு மீனவனும் அவன் காற்சட்டை அணிந்து பயணிக்க வேண்டும், தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும், அவன் தொடர்பாடல்களை செய்ய வேண்டும், புதிய நவீன யுகங்களை உபகரணங்களை பயன்படுத்தக்கூடியவாறு அவர்களை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும், தொப்பி அணிய வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒரு பல்நாட்டு படகுகளை செல்கின்ற ஒரு மீனவன் அவன் ஒரு அரச உத்தியோகத்தை போன்று காட்சி அளிக்க வேண்டும். அப்போதுதான் எமது சமூகத்துக்குள் இந்த மீனவனும் அரச சம்பளம் பெறுகின்ற ஒருவனை விட எங்களுடைய மீனவன் அதிக வருமானத்தை பெறுகின்றான், அவன்தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று காட்டுகின்ற நிலையை நாங்கள் இந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டும். அந்த நிலையை தான் இன்று ஜப்பானை எடுத்துக்கொள்ளலாம், சீனாவை எடுத்துக்கொள்ளலாம், ஐரோப்பிய நாடுகளை நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற போது அங்கிருக்கின்ற மீனவர்களை நாங்கள் அடையாளம் காண முடியாது. அதிநவீன படகுகளை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய பாரம்பரிய ரீதியாக நாங்கள் பயன்படுத்திய படகுகளை விட நாங்கள் எதிர்காலத்திலே நாட்டினுடைய பொருளாதாரம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. அனுமதி திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டை கையேற்கின்ற போது நாங்கள் சர்வதேச கடனை செலுத்த முடியாத ஒரு நாடு, பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்த நாடு. ஆனால் இன்று நாட்டினுடைய பொருளாதாரம் படிப்படியாக அதிகரித்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். உலக நாடுகள் வியந்து பேசுகின்ற அளவுக்கு நாட்டினுடைய பொருளாதாரம் இப்போது மீண்டு வருகிறது. அதற்கு காரணமானவர்கள் நீங்களும் ஒரு குழு கூட்டம் தான். ஆகவே இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக உலகத்திலே சிறந்த தீவு, அண்மையிலே நான் பார்த்தேன், பல ஆயிரம் தீவுகள் உலகத்திலே இருக்கின்றது. ஆனால் இலங்கை தீவு சிறந்த தீவு என்று இப்போது உலகத்திலே அடையாளம் காணப்படுகிறது. அந்த தீவிலே வாழ்கின்றவர்கள் நாங்கள் இப்போது. அதன் காரணமாகத்தான் நாட்டில் இருக்கின்ற தேசிய பாதுகாப்பு, நாட்டில் இருக்கின்ற கலை கலாச்சாரம், பொருளாதாரம், இதன் காரணமாக இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வைத்த உல்லாச பயணத்துறையினர் எடுத்துக்கொண்டால் இலங்கையினுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது 14 லட்சத்துக்கும் அதிகமான உல்லாச பயணிகள் இப்போது நாட்டுக்குள் வந்திருக்கிறார்கள். இதனால் என்ன நன்மை? எங்களுடைய பொருளாதாரத்திலே பாரிய வெளிநாட்டு அந்நிய ஸ்லாவனை அதிகரித்திருக்கிறது. அந்நிய நாடுகள் எங்கள் நாட்டிலே முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தி, உலக வங்கி
எங்களுக்கு இரண்டாம் கட்டமாக பல நிதி ஒதுக்கீடுகளை செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் செய்ய இருக்கின்ற அந்த நிதி ஒதுக்கீட்டின் காரணமாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலே எதிர்காலத்திலே பாரிய வளர்ச்சி ஏற்பட இருக்கிறது. அவர்கள் எங்களுக்கு செய்கின்ற உதவி மூலமாக எதிரே வருகின்ற காலங்களிலே புத்திவில் அதுபோன்று அம்பாறை மாவட்டத்தினுடைய கரையோர பிரதேசங்கள் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பாக அதிலே பேசப்படுகிறது. உல்லாச பயணத்துறை சம்பந்தமாக பேசப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய கல்முனையில் இருக்கின்ற பொதுச்சந்தையை நாங்கள் முற்றுமுழுதாக அதை நவீன சந்தையாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். அதுபோன்று எங்களுடைய கிட்டங்கி பாலம் அதனை நாங்கள் அபிவிருத்தி செய்ய இருக்கிறோம். இந்த உலக வங்கியினுடைய நிகழ்ச்சி திட்டத்திற்காக எங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் கடந்த வரவு செலவு திட்டத்திலே 2000 கோடி ரூபாய்களை அம்பாறை மாவட்டத்துக்கு ஒதுக்கி இருக்கிறது. 2000 கோடி ரூபாய்கள். அந்த 2000 கோடி ரூபாய்களை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய கல்லணை திட்டத்தினுடைய மீள் நிர்மாண பணி இப்போது ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. 900 மில்லியன் ரூபாய்கள். 4 மாத காலத்துக்குள் அந்த கல்லணை மீள் நிர்மாண பணி நிறைவு செய்யப்பட வேண்டும். நீங்கள் இன்று போனாலும் பார்க்கலாம், அதனுடைய வேலைகள் கிட்டத்தட்ட 45% வேலைகள் இப்போது நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. வெள்ளம் பெறுகின்ற போது கல்லணை திட்டத்திலே இருந்து வருகின்ற கல்லணையில் இருந்து வருகின்ற நீர், மழை நீர் எங்களுடைய வண்டுகளை உடைப்படுத்தி எங்களுடைய 14,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகளை மண்பாத்து எங்களுடைய விளைச்சல்களை இல்லாமல் செய்கின்றன. ஆகவே அந்த வண்டுகளை நாங்கள் அந்த கல்லணையாற்றினுடைய ஆற்றை நாங்கள் சுமார் 120 கிலோமீட்டர் தூரத்துக்கு அகட்டி மிக நீண்ட வண்டுகளை அமைத்து, உறுதியான வண்டுகளை அமைத்து அந்த நீரை அப்படியே நாங்கள் ஒலிவிலூடாக கடலிலே சேர்ப்பதற்கு நாங்கள் இப்போது திட்டங்களை வகுத்து அந்த வேலை திட்டங்கள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக எங்களுடைய வயல் நிலங்கள் பாதுகாக்கப்பட இருக்கின்றன. அம்பாறை மாவட்டத்திலே பெரும்போகம், சிறுபோகம், இடைப்போகம் செய்கின்ற அளவுக்கு எங்களுடைய வயல் நிலங்கள் சிறப்படைய இருக்கின்றன எதிர்காலத்திலே. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு இருக்கின்ற இந்த கல்முனை வெளி, இது தொடர்பாக நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதாவது கிடாமலாறு என்று சொல்வார்கள், அது இடைநடுவிலே விடப்பட்டிருக்கிறது. ஆகவே மாவடிப்பள்ளியிலிருந்து கிட்டங்கி வரைக்குமாக அந்த ஆற்றினை நாங்கள் கிட்டங்கியிலே கொண்டு சேர்க்க இருக்கின்றோம். அதன் மூலமாக கல்முனை வெளி எங்களுடைய இந்த பிரதேசம், குறிப்பாக காரதீவு தொடக்கம், நிந்தவூர் தொடக்கம், காரதீவு, சாய்ந்தமருது, கல்முனை, நப்பட்டிமணியான பிரதேசங்கள் அடிக்கடி வெள்ளப்பெருக்குள்ளாகின்ற பிரதேசம். ஆகவே இந்த வண்டுகளை செய்வதன் மூலமாக வெள்ளப்பெருக்கில் இருந்து எங்கள் ஊரை பாதுகாப்பது மாத்திரமல்ல, இந்த கல்முனை வழியிலே நாங்கள் தொடர்ச்சியாக எல்லா பூர்வங்களை நாங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அதற்குரிய ஆலோசனைகளை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஆகவே எதிர்காலத்திலே நல்ல பல திட்டங்களை இந்த அரசின் மூலமாக கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு நீங்கள் துஆ செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு உறுதியளிக்கவில்லை, தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் உறுதியளிப்பதில்லை. செய்ய வேண்டிய விடயங்களை நாங்கள் செய்வோம். எதிர்காலத்திலே நாங்கள் வருகின்ற போது வரவு செலவு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு உங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த நாட்டில் இப்போது ஊழல், மோசடி, வீண்பிரயோகம் இல்லை. நாட்டிலே இருக்கின்ற ஜனாதிபதி மாளிகைகளை நாங்கள் ஒவ்வொரு திட்டங்களுக்கு பயன்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே அதிலே முதலீடு செய்யப்படுகின்ற எங்களுடைய பணம், நாட்டினுடைய பணம், இந்த நாட்டு மக்களுடைய வரி பணம் சேமிக்கப்படுகிறது. திரைச்சேரியிலே அதிக அளவு பணம், நிதி சேர்க்கப்படுகிறது. எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு, அமைச்சர்களுக்கான வசதி வாய்ப்புகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் பெருமளவு நிதி எங்களுடைய திரைச்சேரியிலே சேர்க்கப்படுகிறது. இன்று ஊழல் மோசடி இல்லாத காரணத்தினால் மக்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு எங்களுடைய காரியாலயங்களுக்கு சென்று எங்களுடைய வேலைகளை முடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஏற்பாட்டை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் தேர்தலுக்கு முன்னர் என்ன வகையான வாக்குறுதிகளை அவர்கள் வழங்கினார்களோ அந்த வாக்குறுதிகளை அவர்கள் படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டு வருவதை நாங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதே வருகின்ற காலம், நான் நினைக்கின்ற இந்த நாட்டை, உங்களுடைய பிள்ளைகள் வாழக்கூடிய ஒரு நாட்டை, ஒரு சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த ஆட்சி இன்னும் 15 வருடங்களுக்கு அல்லது 12 வருடங்களுக்கு இருக்குமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை காலத்திலே பாரிய மாற்றம் இந்த நாட்டிலே நடைபெறும் என்று இப்போது எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பொருளியலாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், அரசியல் நிபுணர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், கற்றவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த நாடு சிறப்பாக செல்கிறது என்று நாங்கள் எல்லோரும் விரும்பியோ விரும்பாமலோ பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நிலைமை காரணமாக எதிர்காலத்திலே எங்களுடைய ஒவ்வொரு பிராந்தியமும், நாங்கள் பிரதேசவாதம், மதவாதம், இனவாதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். ஒலிவிலும் ஒன்றுதான், எங்களுக்கு சாய்ந்த மருதும் ஒன்றுதான், கல்முனையும் ஒன்றுதான்,
எல்லாவர்களும் ஒன்றுதான். எல்லா இடங்களிலும் எங்களுடைய மக்கள் வாழ்கிறார்கள், இலங்கையர்கள் வாழ்கிறார்கள். அந்த அடிப்படையிலே உங்களுடைய கடற்றொழிலை, ஆழ்கடல் மீன்பிடித்துறையை எதிர்காலத்திலே நாங்கள் வளர்க்க வேண்டும். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதற்காகத்தான் நாங்கள் இன்று உங்கள் சார்பாக 2 பேர்களை நாங்கள் அமைச்சுக்கு நாங்கள் இந்த செயற்பாடுகளை கொண்டு செல்வதற்கு ஆலோசனை வழங்குவதற்கு நாங்கள் நியமித்திருக்கின்றோம். ஒன்று எங்களுடைய ஜெசினா அவர்கள், இன்னும் ஒருவர் ரிஸ்வான் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள். ஆகவே அவர்கள் இன்று அழைத்து வருவதற்குரிய ஏற்பாடுகள் இருந்தது. இருந்தாலும் அவர் கொழும்பு சென்றதினால் இங்கே அவரை வரவழைக்க முடியவில்லை. ஆகவே எதிர்காலத்திலே குறிப்பாக எங்களுடைய கல்முனை சாய்ந்த மருந்து தொடக்கம் எங்களுடைய வீதிகள் வெள்ளிக்கிழமைகளில் பயணம் செய்ய முடியாது, அதிக அளவு விபத்துக்கள் நடைபெறுகின்றன. ஆகவே அந்த வீதிகளை எதிர்காலத்திலே எங்களுடைய மீனவர்களோடு அங்கு வாழ்கின்ற மக்களோடு பேசி அந்த ரோட்டை நாங்கள் அகற்றுவதன் மூலமாக, அதை விசாலமாக்குவதன் மூலமாக எங்களுடைய மீன்பிடித்துறை மேலும் அபிவிருத்தி அடையும். நாங்கள் தனியே மீன்பிடித்துறையில் மட்டும் தங்கியிருக்க முடியாது. எங்களுடைய உல்லாச பயணத்துறையை நாங்கள் வளர்க்க வேண்டும். எங்களுடைய வெளிநாட்டவர்கள் எங்களுடைய பிரதேசங்களுக்கு வர வேண்டும், பார்க்க வேண்டும். எங்களுடைய மீனவர்களை அவர்கள் அறிய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை முறையை அவர்கள் அறிய வேண்டும். அவர்கள் உலக நாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இலங்கைக்கு பலரை நாங்கள் அதன் மூலமாக அழைத்து வர முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வீதிகளிலே நாங்கள் செல்கின்ற போது ஆங்காங்கே கொட்டகைகள் அமைக்கப்பட்டு அவர்கள் வீதி வியாபாரங்களை செய்கிறார்கள். அந்த வியாபாரம் காரணமாக பாரிய விபத்துகள் ஏற்படுகின்றன. ஆகவே அவர்களை நாங்கள் அழைத்து, அதாவது எங்களுடைய கடலோர பிரதேசங்களிலே நாங்கள் இடங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான சந்தை தொகுதிகளை நாங்கள் எதிர்காலத்தில் அமைத்துக் கொடுக்க இருக்கின்றோம். அந்த இடங்களுக்கு அவர்கள் அந்த வியாபாரத்தையும் அவர்கள் மேற்கொள்ளலாம். வீதிகளிலே வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் எதிர்காலத்தில் இல்லாமக்க செய்யும். இன்று நாங்கள் பேசிக் கொள்கின்றோம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு. இதைத்தான் நாங்கள் இப்போது படிப்படியாக செய்து வருகின்றோம். ஊழல் மோசடியில் ஈடுபடுகின்றவர்கள், இந்த நாட்டுடைய சொத்தை கொள்ளையடித்தவர்களை கைது செய்வது என்பது அது கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம். ஒருவர் பந்தை போடும்போது விக்கெட்டில் அந்த பந்து விழுந்தால் அது கிளீன் அவுட், அவர் அவுட் என்று சொல்லப்படுகிறது. அதனால் தான் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம். இந்த நிகழ்ச்சி திட்டம் தனியே சிலர் நினைக்கிறார்கள், கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொன்னால் எங்களுடைய கடற்கரை பிரதேசங்களை சுத்தம் செய்வது, குப்பை அள்ளுவது, எங்களுடைய வைத்தியசாலையை சுத்தம் செய்வது என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் அது சமூகம் சார்ந்தது, அது சூழல் சார்ந்தது, அது ஒழுக்கம் சார்ந்தது. இந்த 3 பிலாய்ஸ் என்று சொல்வார்கள், தூண்களை அடிப்படையாக கொண்டுதான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் மூலமாகத்தான் கொண்டு செல்லலாம் என்ற எண்ணக்கருதான் அங்கே இருக்கிறது. இன்று உலகத்திலே பேசப்படுகின்ற வல்லரசுகள் இவ்வாறான திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தியதன் காரணமாகத்தான் அந்த நாடுகள் இன்று உலகத்திலே பேசும் அளவுக்கு மாறி இருக்கின்றன. ஆகவே இந்த நாட்டையும் நாங்கள் சின்னம் சிறிய நாடு, சிறிய நிலப்பரப்பை கொண்ட நாடு, பல வளங்களை கொண்ட நாடு, வளமான நாட்டில் அழகான மீனவர்களை உருவாக்க வேண்டும், அழகான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணக்கரு. ஆகவே நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். சொல்லுவார்கள் அரசியலில் மீனவர்கள் எந்த பக்கம் நிற்கிறார்களோ அந்த பக்கம் வெற்றி பெறும். எனக்கு தெரியாது, ஆனால் நான் அதை கடந்த காலங்களிலே அறிந்து கொண்டேன். ஆகவே நீங்கள் சத்தமாக பேசக்கூடியவர்கள், யாருக்கும் வளைந்து கொடுப்பதில்லை. நீங்கள் எதை சரி என்று தென்படுகின்றதோ அதை செய்கின்ற ஒரு சமூகம் தான் இந்த மீனவர் சமூகம். ஏன் தெரியுமா? கஷ்டப்படுகின்ற போது நாவிலிருந்து மனதிலிருந்து உண்மை வரும் என்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆகவே நீங்கள் உண்மைக்காக பேசுகின்ற ஒரு சமூகம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் கள்ளம் கவனமில்லாதவர்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொண்டு, எதிர்காலத்திலே உங்களுக்கு ஏதோ குறைகள் இருக்குமா இருந்தால், சில வழியில் இந்த வருடம் செய்ய முடியாவிட்டால் அடுத்த வருடம் செய்ய முடியாவிட்டால் அதுக்கு அடுத்த வருடம். நாட்டிலே உங்களுக்கு தெரியும், இன்று பல அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. நான் நினைக்கின்றேன் 103 வீடுகளில் அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். ஏழைகள் அடையாளம் காணப்பட்டார்கள். குமரர்கள் இருக்கின்ற இடங்களை நாங்கள் அடையாளம் கண்டோம். வாழ்வாதாரம் குறைந்த குடும்பங்களை நாங்கள் அடையாளம் கண்டோம். மீனவர் குடும்பங்களை நாங்கள் அடையாளம் கண்டோம். ஆகவே அந்த குடும்பங்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான நாங்கள் வீடுகளை அமைத்துக் கொடுக்கின்றோம். இதிலே வருகின்ற
2026 ஆண்டு பட்ஜெட்டிலும் இந்த வீடுகள் வர இருக்கின்றது. இந்த ஆட்சியாளர்களுடைய விடயம் ஏழைகளை அடையாளம் கண்டு அவர்களுடைய வாழிடத்தை அமைத்துக் கொடுப்பது, அவர்களுடைய போக்குவரத்துக்காக வீதிகளை அமைத்துக் கொடுப்பது. நான் நினைக்கின்றேன், கல்முனையில் நாங்கள் 2 காப்பட்டு வீதிகளை போட்டிருக்கின்றோம், 2-3 கிழமைக்குள். சாயந்தமரத்தில் காப்பட்டு வீதிகளை போட்டிருக்கிறோம், 5 வீதிகளை போட்டிருக்கின்றோம். ஐப்ராஜெக்ட்ல சம்மாந்துறையில 10 வீதிகள் வந்திருக்கின்றன. கிராமிய அபிவிருத்தி திட்டங்கள் பல வீதிகள் வந்திருக்கின்றன. ஒலிவில் ஏறாவூர், திருக்கோயில், தம்பிலில் தம்பட்டை, பொத்திவில் பாணமை, லவுகலை, நீலாவணை, பாண்டிருப்பு, நெப்பட்டிமுனை, கல்முனை, எல்லா இடங்களிலும் நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும். முகப்புத்தகங்களில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். எல்லா இடங்களுக்கும் சென்று அந்த வீதிகளை நாங்கள் ஆரம்பித்து வைக்கின்றோம், வீதிகளை திறக்கின்றோம். ஆகவே இந்த ஆட்சி ஒரு வருட காலத்துக்குள், அனுர திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக 1 வருட காலத்துக்குள் இவ்வாறான அபிவிருத்திகள் செய்யப்படுமாக இருந்தால் எதிரே வருகின்ற காலம் மிகச்சிறந்த காலமாக, ஆண்டுகளாக இருக்கும். ஆகவே வரவு செலவு திட்டத்தின் மூலமாக நாங்கள் எந்த மக்கள், எந்த குழுக்கள், எந்த பிரதேசம் அபிவிருத்தி அடைய செய்யப்பட வேண்டுமோ அதனை இலக்காக கொண்டு நாங்கள் எதிர்கால அபிவிருத்திகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். கடந்த காலங்களில் எங்களுக்கு தெரியும், வீதி போட வேண்டுமாக இருந்தால் ஒரு கொந்தராத்துக்காரர் கொழும்புக்கு சென்று அமைச்சரை சந்தித்து பல லட்சம் ரூபாய்களை அவருக்கு வழங்கி அவர் சில வீதிகளை கொண்டு வந்து அவருடைய சாச்சா, மாமா, மனைவியுடைய தங்கை அவருடைய வீதிகளை தான் போட்டார்கள். இன்று அப்படி அல்ல. நாங்கள் எந்த பிரதேசத்திலே எந்த வீதிகள் போட வேண்டுமோ அதை தீர்மானிக்கின்ற பொறுமையும் சக்தியும் இந்த அரசுக்கு இருக்கிறது. அதைத்தான் இப்போது இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இதுபோன்றுதான் எல்லா விடயங்களிலும் நாங்கள் வீடு வழங்குவதாக இருந்தாலும் சரியான், மீனவர்களுக்குரிய வளங்களை வழங்குவதாக இருந்தாலும் சரியான், எதுவாக இருந்தாலும் உண்மையின் அடிப்படையில் இங்கு எதுவுமே ஒளிவு மறைவில்லை. உண்மையினுடைய அடிப்படையில் நாங்கள் எதிர்காலத்திலே நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறியவனாக இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன மீனவ தொடர்பாக பேசுவதற்கு. ஆகவே எதிர்காலத்திலே நாங்கள் குறிப்பாக பல சங்கங்கள் இருக்கின்றன. முடிந்தால் எங்களுடைய தேசிய மக்கள் சக்திக்கும் மீனவ சங்கங்கள் இருக்கின்றன, குறைத்துக் கொள்ள வேண்டாம். ஆகவே அந்த சங்கங்களிலும் நீங்கள் எதிர்காலத்திலே அங்கத்தவர்களாக சேர்ந்து நீங்கள் பயணிக்க முடியும். நாங்கள் ஒருபோதும் உங்களை குழப்பிவிடவில்லை, உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் எதிர்காலத்திலே உங்களுடைய பயணத்தை நீங்கள் நேராக நிமிர்ந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களை வேண்டியவனாக, முடிந்தால் எதிர்காலத்திலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களையும் உங்களோடு பேசக்கூடிய ஒரு நிலைமையை என்னால் ஏற்படுத்த முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று கூறி உங்களுடைய பல விடயங்களை அவர்களிடத்திலே நீங்கள் நேரடியாக பேச முடியும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் வேண்டியவனாக, என்னையும் பல வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் அழைத்து அவருடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த அடிப்படையில் என்னை அழைத்து எனக்கு மாலை அணிவித்து என்னை மிக நீண்ட நேரம் நான் நினைக்கின்றேன் பேசுவதற்கு அனுமதி தந்த எனது உயிரிலும் மேலான எனது இரத்தத்திலே கலந்திருக்கின்ற எனது மீனவர் சார்பாக உங்களை நான் விழித்து உங்களை வாழ்த்தி வரவேற்று உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று கேட்டு இருக்கின்ற வளவாளர்கள் அனைவரையும் நான் மீண்டும் முறை ஞாபகமூட்டியவனாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாகரத வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்வான். இதுவரைக்கும் உங்கள் மத்தியிலே உரையாற்றி விடைபெற்றிருக்கின்ற எமது தேசிய மக்கள் சக்தியின் திகாமடுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர், அரசியலமைப்பு பேரவையினுடைய அங்கத்தவர், அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களுக்கான ஒருங்கிணைப்பு குழு தலைவர், அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கௌரவ அபுபக்கர் ஆலம்பவாசர் அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த மீனவர் சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மாத்திரமல்ல, எமது பிரதேசத்திலே இருக்கின்ற பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு இருக்கின்ற வகையிலே அந்த அபிவிருத்தி திட்டங்களை முறையாக எவ்வாறு செய்ய வேண்டும், அதனை நாங்கள் முறையாக எவ்வாறு மக்களிடத்திலே கையளிக்க வேண்டும், அதனுடைய செயற்பாடுகளை நாங்கள் யாரிடம் கொடுக்க வேண்டும் என்ற பல விடயங்களை பேசியிருந்தார்கள். மீனவ சமூக மத்தியிலே இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நான் நினைக்கின்றேன் அதாவது கேள்விகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டு நினைக்கின்றேன். உங்களிடம் கேள்வி இருந்தால் அந்த கேள்வி அனைத்துக்கும் இங்கே
சாருடைய அந்த பேச்சின் மூலமாக பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலதிகமாக ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடிவடைந்தவுடன் கேட்கலாம். குறிப்பாக நான் அந்த அவதானித்துக் கொண்டிருந்த வகையிலே பல கேள்விகள் எழுந்திருக்கும். உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் சார் பதில் சொல்லிவிட்டார் நான் நினைக்கின்றேன். அந்த அந்த மாதிரி தான் அந்த கேள்வி பதில்கள் இருந்தது, அந்த பேச்சில் இருந்தது. குறிப்பாக இந்த எங்களது பின்னால் இருக்கிற அந்த கரவாக சம்பந்தமான பல பிரச்சனைகள் பேசப்பட்டிருந்தது. அதனுடைய வெள்ளப்பெருக்கு சம்பந்தமாக பேசப்பட்டிருந்தது. அதிலே ஒரு விடயம் தான் இருக்கிறது. நான் நினைக்கின்றேன், இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது அதனை நாங்கள் கல்லாறு அந்த பகுதியிலே கொண்டு சேர்த்தால் என்னுடைய வெள்ளப்பெருக்குடைய பிரச்சனை ஈஸியாக முடிந்துவிடும் நினைக்கின்றேன். இதை மாத்திரம்தான் நாங்கள் செய்ய வேண்டும். ஒரு சிறிய ஒரு விடயம் தான் அதிலே செய்ய வேண்டியிருக்கிறது. இங்கே வருகின்ற தண்ணியை நாங்கள் கல்லாறு கொண்டு போனால் சரி, அவ்வளவுதான். அதுக்குரிய சடல் கிட்டைகளோடாக அது போகும். அது இருக்கிறது, இருந்தது, இப்பொழுது தடைபட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அது முடியும் நான் நினைக்கிறேன். அவர் வந்தால் இங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கு அது ஒரு பிரயோசனமாக அமையும் நினைக்கிறேன். இருபோகங்களும் வெள்ளாமை செய்யக்கூடிய வசதியில் இருக்கிறது. மீனவருடைய பிரச்சனைகள் பேசுவதிலே எங்களது பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்கள் வந்து இங்கே இருக்கின்ற பல பிரச்சனைகளையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டு நேரடியாக தொழிற்சாலை ஏராளமானவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அது எங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு பூரிப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் மீண்டும் ஒரு முறை எங்களது பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இறுதியாக நிகழ்விலே நன்றி உரை இருக்கிறது. அந்த நன்றி உரைக்கு பிற்பாடு உங்களிடம் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி உரையினை வழங்குவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அம்பாறை மாவட்ட ஆழ்கடல் மீனவர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அன்புக்கு மதிப்புக்கும் உரிய MS அப்துல் ஹமீத் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். உங்கள் மத்தியில் நன்றி உரை வழங்குவதற்கு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய அம்பாறை மாவட்ட ஆழ்கடல் மீனவர்களின் படகோட்டிகளுக்கான பயிற்சி 3 நாள் பயிற்சி நிகழ்வின் இறுதி நிகழ்வில் எமது அழைப்பை ஏற்று இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கும் கௌரவ தியாமடுக மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் கரையோர பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கௌரவ ஆதம்பாசர் அவர்களை வருகவன வரவழைத்தவனாக, மேலும் இந்நிகழ்வுக்கு அவருடைய பிணைப்பு செயலாளர் கடமையாற்றும் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அத்தோடு அவர்களுடைய காரியாலய உதவியாளரும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வைத்தவனாக மீனவர் சார்பாக வரவேற்றவனாக, அடுத்தது இந்த நிகழ்வின் வளவாளராக அம்பாறை மாவட்ட மீனவ பொறியியலாளர் மரீன் என்ஜினியர் அவர்களையும் மீனவ சார்பாக வரவேற்றவனாக, இன்னும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் உதவியாளர்கள், எமது மீனவ சங்க பிரதிநிதிகள் அனைவரையும் இந்த மீனவ சார்பாக வரவேற்றவனாக, உங்கள் அனைவருடைய நன்றியையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு எடுத்து வைத்தவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கௌரவ ஆழ்கடல் மீனவர் ஸ்கீப்பர்மார் என்று சொல்லுவாங்க, படகோட்டிமார், உங்களுடைய இந்நிகழ்வில் இப்போது கௌரவ தியாமடுக மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சற்று உங்களுக்கு எடுத்து வைப்பது எனது கடமை என நான் நினைக்கிறேன். இந்த மீனவர்களுடைய பயணத்திலே 1982ஆம் ஆண்டு நான் இணைந்தவன். இந்த சங்க நடவடிக்கைகளிலே 2000ஆம் ஆண்டு இணைந்தவன். அந்த வகையிலே இந்த மீனவர்களுடைய சகல இதுவரையில் உள்ள காலப்பகுதியிலே நடந்த அத்தனை பிரச்சனைகளையும் அவ்வளவு தேவைகளிலேயும் நான் ஒருவனாக நினைந்தவன். என்னுடன் கூட இருந்த பலர் இந்த மறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எமது இந்த கரையோர பிரதேசத்திலே மீனவர்களுக்காக
மீனவ சமூகத்துக்காக கடுமையான பல முயற்சிகளிலே என்னோடு ஈடுபட்டவர்கள், எனக்கு முன்னர் மீனவர்களின் நலன்களில் அக்கறை காட்டி ஈடுபட்ட பலர் இன்று மறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எனக்கு தெரிந்த சில விடயங்களை உங்கள் முன் எத்தி வைப்பது கட்டாய கடமையாகும். எமக்கு பல பிரச்சனைகள், பல இடர்பாடுகள், பல தேவைகள், மீனவர்களுக்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் அவ்வப்போதோ அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்களை நாங்கள் அணுகியிருக்கிறோம். அந்த வகையிலே 2024 ஆண்டின் தொடக்கம் எமது NDP ஆட்சியின் தற்போதைய இந்த காலத்திலே நாம் 2012 ஆண்டிலே இருந்து கடுமையாக போராடிய ஒரு பிரச்சனை தான் கடற்கொள்ளை. அதற்காக நாங்கள் செல்லாத அமைச்சர்களும் இல்லை, போராத இடங்களும் இல்லை, சந்திக்காத அரசியல்வாதிகளும் இல்லை, அதிகாரமும் இல்லை. சகலரிடம் நாங்கள் இது சம்பந்தமாக இந்த தடுத்து நிறுத்துவதற்காக பல முயற்சிகளை மீனவ அமைப்பினூடாக எடுத்தோம். ஆனால் அவை இவ்வளவு காலமும் தோல்வியடைந்த நிலையிலே சென்றது. எமது இந்த NDP ஆட்சியிலே எமது கௌரவ தியாமடுல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கௌரவ ஆதம்பாசர் அவரிடம் எமது பிரச்சனையை முன்னெடுத்தோம். அதுக்காக உங்கள் சக்தி, இந்த மீனவர்களின் ஒன்று கூடல் எமது சாய்ந்தமிழ் சதுக்கத்திலே 6ஆம் மாதம் ஒரு மிகவும் வலிமையான மீனவர்களின் ஒரு போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்திலும் மீனவர்கள் அவர் இந்த பேசும்போது சொன்னார், அவருடைய தகப்பனும் ஒரு பரம்பரை மீனவ தொழிலாளர் என்பதை சொன்னார்கள். இன்றும் அவருடைய சகோதரர் அந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த மீனவர் போராட்டத்திலே நானும் ஒருவனாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகவும் ஆதங்கத்திலே இருந்த நேரம்தான் அந்த இடத்துக்கு அவர்களை நாங்கள் இழுத்துச் சென்றோம். அன்று அந்த மேசையிலே, அந்த மேடையிலே மீனவர்களுக்காக பல உறுதிமொழி அளித்தார்கள். அந்த கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்கான சகல வழிகளையும் செய்வதாக அவர்கிட்ட கூறிய பிறகு அந்த கூட்டம் முடிவடைந்து சகலர் நிறைய பேர் வீடு சென்ற இடத்திலே ஒரு 50-60 மீனவ போராளிகள் எங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதிலிருந்து 3 நாட்களின் பின்னர் எமது பிரதான வீதியை மாளியக்காடு தொடக்கம் கல்முனை டவுன் வரையும் உள்ள பிரதான வீதியை மறித்து கல்முனை டவுன் சாய்ந்தமதும் பசாரையும் பூட்டி பாரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என எமது மீனவர்கள் அந்த இடத்திலே என்னிடம் ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு போராட்டத்திலே குதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த நேரம் நான் உடனடியாக எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எடுத்துக்கூடிய நேரம் ஒரு அரை மணித்தியாலத்திலே அவர்கள் வேகமாக அவர்கள் இயங்கி எனக்கு ஒரு உறுதியை தந்தார்கள். அடுத்த அதிலிருந்து 3 நாட்களின் பின்னர் நாங்கள் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியும் இன்னும் பாதுகாப்பு படை பிரிவுகளை கொண்டு வந்து இதற்கு ஒரு முடிவை எடுப்போம் என்று கூறியதற்கிணங்க அவர்களை செய்து காட்டினார்கள். நாங்கள் எமது மாளியக்காடு பாபா ஹோலிலே அந்த பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை நடத்தினோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாபா சார் அவர்களின் தலைமையிலே அந்த நிகழ்வு நடைபெற்றது. மீனவர் வரலாற்றிலே ஒரு மைல்கல்லாக வரலாற்றிலே எழுதப்பட வேண்டிய ஒரு ஆரம்ப நிகழ்வு. அதிலிருந்து இன்று அந்த கடற்கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக அவர்களுடைய சக்தியை மிகவும் திடகாத்திரமாக தேவைப்பட்ட இடத்துக்கெல்லாம் பயன்படுத்தி தொடர்ந்து முன்னெடுத்த நடவடிக்கையின் காரணமாக அம்பாறை மாவட்டத்திலே இதுவரை நடந்திராத ஒரு விடயம் நடந்தது. அதாவது அம்பாறை மாவட்ட கச்சேரியிலேயே பல DCCP மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நடைபெறும். அந்த இடத்தில் மீனவர்களை புறக்கணித்துத்தான் அந்த கூட்டங்கள் நடைபெறும். மீனவர்களை அவர்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் விடாமுயற்சியின் அடுத்த ஒரு படியாக அந்த அம்பாறை மாவட்ட காரியாலயத்திலே
இலங்கையின் கடற்தொழில் பிரதி அமைச்சர் இன்னும் பல பிரதி அமைச்சர்களை கொண்டு வந்து அந்த மாவட்டத்திலே அந்த மாவட்ட GA அவர்களின் தலைமை அவர்களும் உட்பட பல அரசு அதிகாரிமார் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சகல அரசு உயர் அதிகாரிகள் உட்பட பாதுகாப்பு தரப்பினர் உட்பட நான் சொன்ன பிரதி அமைச்சர்கள் பலர் உட்பட நமது மீனவர்களுக்கென்று இதுவரை நடந்திராத ஒரு விடயம், மீனவர்களுக்கென்று ஒரு பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்திலே நடந்த காலை தொடக்கம் பின்னரும் 4 மணி வரை நடந்த நிகழ்வு சகலதும் அம்பாறை மாவட்ட மீனவர்களுக்குரிய பிரச்சனை மட்டும் தான் அங்கு நடைபெற்றது. நாங்கள் நடந்த விடயங்களை கட்டாயம் உங்களுக்கு எத்தி வைக்க ஒன்று மறுமையில் அல்ல கேட்பான். நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்தவர் அல்ல. ஆனால் நீங்கள் அறியாத விடயங்களை உங்களுக்கு எத்தி வைப்பது எங்களுடைய கடமை. ஆகவே அந்த ரீதி நான் சொல்கிறேன். அன்று மிகவும் நிறைய நமக்காக பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நாங்களும் அந்த இடத்திலே கலந்து கொண்டோ மீனவர் சார்பாக உங்கள் சார்பாக உள்ள நமது பிரச்சனைகளை முன்னெடுத்து வைத்தோம். அவருக்கு நிறைய தீர்வுகள் எடுத்துக்கொண்டார்கள். அதில் இன்னும் ஒரு அங்கமாக நாம் முன்னர் உங்களிடம் கூறியது போன்றோ இலங்கையிலே நாங்கள் பல அரசு அதிகாரிகளை சந்தித்திருக்கிறோம், பல அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம், பல கட்சியின் தலைவர்களை சந்தித்திருக்கிறோம். கருவேப்பிலையாக எங்களை பாவித்தவர்கள் எல்லாம் காலத்தை கடத்தி கொண்டு சென்றார்கள். ஆனால் நாங்கள் சொன்னதை போன்றோ எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் விடாமுயற்சி மீனவர்களுக்கு நாம் எடுத்த அந்த விஷயத்தை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற மிகவும் தீவிரமான ஒரு செயற்பாட்டின் ஒரு அங்கமாக 7ஆம் மாதம் 19ஆம் தேதி நினைக்கிறேன் இலங்கையின் பாராளுமன்றத்தை மீனவர்களுக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்திலே இதுவரை பெரும் அரசியல் தீர்வுகளுக்காகத்தான் சட்டமா அதிபர் கலந்து கொள்வார். அப்படியான நாட்டின் சட்டத்துக்கு ஒரு பொறுப்புதாரி சட்டமா அதிபர் அவர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார். பல அமைச்சர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள், பல பிரதி அமைச்சர்கள், மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதனுடன் நாங்கள் ஓடிப்போய் சேர்ந்து விடுவோம் என பல எம்பிமார் பல கட்சி தலைவர்களும் சேர்ந்து அந்த இடத்திலே வந்திருந்தார்கள். ஆனால் எமது கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த அவருடைய துணிவான செயற்பாடுகளை உங்களுக்காக அவர்கள் இடத்திலே பேசி உங்களுக்கான தீர்வுகளை பெறுவதிலே மிகவும் காத்திரமாக நடந்து கொண்டார்கள், கரிசனையுடன் நடந்து கொண்டார்கள். அந்த இடத்திலே எமது இந்த கடற்கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன வழி, என்ன செய்யலாம் என்று சட்டமா அதிபர் எங்களை பற்றி யோசிக்கின்ற அளவுக்கு எமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். நமக்காக கிழக்கு மாகாண ஒரு பொலிஸ்மா அதிபர் அவரும் அந்த இடத்திலே இந்த கடற்கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக தேத்தாத்தீவு, செட்டிப்பாளையம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல பிரதேசங்களை விலக்கு வைத்து எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற அவர்கிட்ட மிகவும் காத்திரமான ஒரு நடவடிக்கைகளை அவர்கிட்ட கிழக்கு மாகாண பொலிஸ்மா அதிபர் கூறினார். அதேபோல் நேவி, கடற்படை அவர் தளபதி அது உயர் அதிகாரிகள் அவர்கள் எங்களுக்கு இந்த கடற்கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக என்னென்ன வழிகள் செய்யலாம், என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்ற விவரங்களை சகல உயர் அதிகாரிகளுக்கும் எடுத்து கூறி நீங்கள் என்னென்ன வழிகளை அரசியல் ரீதியாக கேபினட்டில் இப்படியான தீர்மானங்களை கொண்டு போய் நிறைவேற்றி எங்களுக்கு அதை முடிவை செய்தார்கள், பார்லிமெண்டில் இப்படி செய்யுங்கள் என பல ஆலோசனைகளையும் எடுத்து அவர்களிலே இந்த கடற்கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக பாரிய நிகழ்வொன்றோ பாராளுமன்றத்திலே நடந்ததென்றால் இது சரித்திரத்திலே மீனவர்களின் வரலாற்றிலே அம்பாறை மாவட்டத்துக்காக செய்யப்பட்ட ஒரு வரலாறு. அது எமது கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவாசர் அவர்களின் தலைமையில் அவர்களின் விடாமுயற்சியில் தான் நடைபெற்றது. இவ்வாறு பல நிகழ்வுகளை நாங்கள் சொல்லிக்கொண்டு போக முடியும். ஆனால் நேரம் சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இன்னும் பல விடயங்களை பெரிய சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு எடுத்து கூறுவேன். உங்களிடம் பல கேள்விகள் இருக்கலாம், பல விமர்சனங்கள் இருக்கலாம், பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், உங்களிடம் பல ஆதங்கங்களும் இருக்கலாம். மீனவர்கள் நீங்கள் தான் களத்திலே நின்று பல சவால்களை எதிர்கொள்கிறவர்கள்.
நீங்கள் தான் கடலிலே போராடுகின்றவர்கள். ஜீவனோபாயத்துக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, வயிற்று பசிக்காக நீங்கள் கடலிலே போராடுகின்ற உங்களிடம் இருக்கின்ற அனுபவம், உங்களிடம் இருக்கின்ற எதிர்பார்ப்பு, உங்களிடம் இருக்கின்ற பல வினாக்களுக்கு எமது கௌரவ உறுப்பினர்கள் பதில் அளிப்பார்கள் என நான் நினைக்கிறேன். ஆகவே எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை நாங்கள் சரியாக பயன்படுத்தி அவர்களின் தலைமையிலே எமது மீனவர்கள் இருக்கின்ற சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை எட்டக்கூடிய இந்த NPP ஆட்சி, கிளீன் ஸ்ரீலங்கா ஊழலற்ற ஆட்சியை உருவாக்குகின்ற இந்த காலப்பகுதிக்குள்ளே எமது தேவைகளையும் எமது பிரச்சனைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை சரியாக அந்த மீனவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என உங்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது, இந்த இதுவாறு பல நிகழ்வுகளுக்கு மீனவர்களுக்காக எந்த நேரமும் இரவு பகலாக நாங்கள் அழைக்கின்ற நேரம்லாம் எங்களுக்காக ஓடி வந்து உதவி செய்கின்ற நாங்கள் பல இந்த மாவட்டத்தை தாண்டி மட்டக்களப்பு மாவட்டத்தை மீனவர்களின் பிரச்சனையை கூட இரவு 12 மணியில் நாங்கள் அவரிடம் பேசி மட்டக்களப்பு மாவட்ட மீனவர்கள் குழு ஒன்று கடந்த 2-3 கிழமைக்கு முதல் எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை அமைப்பின் ஊடாக அவருடைய காரியாலயத்திலே சந்தித்து மட்டக்களப்பு மாவட்ட மீனவர்களின் பிரச்சனைகளையும் அவர்களிடம் முன்வைத்து அவர்கள் தீர்வை பெற்றுத் தருவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அப்படி மீனவர்களுக்காக எந்த நேரமும் நமக்காக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற எமது கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்காக நீங்கள் கட்டாயம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி உள்ள குர்ஆனில் சொல்லப்படுகிறது, எந்த சமூகம் நன்றி இல்லாத சமூகம் இருக்கிறதோ அந்த சமூகத்தை அல்லாஹ் சபிக்கிறார். எந்த சமூகம் நன்றி உள்ள சமூகமாக இருக்கிறோ அந்த சமூகத்துக்கு மேலும் மேலும் அல்லாஹ் தஆலா அவனுடைய பரக்கத்தையும் அவனுடைய ரஹமத்தையும் அள்ளி வைப்பதாக குர்ஆனில் சொல்லப்படுகின்றது. $215 மில்லியன் வந்து தனி அம்பார மாவட்டத்தில் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்னும் நிறைய விடயங்களை நம்மளுக்காக செய்திருக்கிறார்கள். அதில் ஒவ்வொரு அங்கமாக கருமுனை, சாய்ந்தமது, மாளியக்காடு போன்ற பிரதேசங்களிலே பலபத்திரத்துக்கென்று கட்டடங்கள் அமைப்பதற்காக ஒவ்வொரு கட்டடத்துக்கும் 9 மில்லியன் 90 லட்சம் ரூபாய் பொறுமதியான கட்டடங்கள் 3 அமைப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, எமது மீன் வளம், எமது மீன்கள் எமது நாட்டிலேயே விற்பனை செய்கின்றது. இந்த மீன்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி கூடுதலான மீனுக்குரிய பொறுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக லோன் லைன், எமது வடக்கு அடுத்தபடியாக லோன் லைனை தொழிலையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக மீனவர்களுக்கென்ற லோன் லைன் வழங்குவதற்குரிய திட்டத்தையும் வகுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எமது இயந்திர படகுகள் கடலில் இருந்து 20-15 படகுகள் உடைய நேரம் வருகின்ற நேரம் 750 ரூபா வித்த வலையா 450 ரூபா மாறுகின்றது. காரணம், மீன்கள் கூடுதலாக வருகின்ற நேரம் அந்த மீன்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய வசதி வாய்ப்பு நம்முடைய பிரதேசம் இல்லாத காரணத்தினால் அந்த மீன்களின் விலை சடுதியாக குறைகின்றது. கடலிலே 1-2 படகுகள் வருகின்ற நேரம் இருக்கின்ற விலை ஒரு 800 ரூபா வலையாண்டால் ஒரு 15-20 படகு வருகின்ற நேரம் 400 ரூபா 450 ரூபாய் இறங்குகின்ற காரணத்தினால் அந்த மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்ற விடயம் எமது சங்கத்தினூடாக அது கணிக்கப்பட்டு எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அது சம்பந்தமாக சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலேயும் நாங்கள் எமது கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவனத்தை கொண்டு சென்று அதை அமைப்பதற்குரிய நடவடிக்கை கல்முனையிலும் சாய்ந்தமரிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கென்று எதிர்காலத்தில் இந்த 2026ஆம் ஆண்டிலே நடக்கும் என சொல்கின்றார்கள். அதேபோல் எமது மீன்கள்
வெள்ளிக்கிழமை வந்தால் சரிதியா விலை குறைகின்றன, ஐசிஎல் தட்டுப்பாடு நேரம் விலை குறைகின்றன, இன்னும் பல காரணங்களால் மீன்களின் விலை வீழ்ச்சி அடைகின்ற அந்த விவரங்களை கருத்தில் கொண்டோ அது மீன் வீழ்ச்சி அடையாமல் தொடர்ச்சியாக ஒரே நிலையிலே மீன்களின் விலையை வைத்திருப்பதற்காக சில திட்டங்களையும் இந்த அமைப்புகளின் ஊடாக எமது நாடாளுமன்ற உறுப்பினர் கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். அவைகளை இந்த 2026ஆம் ஆண்டு செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நம்ம மீனவர்களே, மீனவர் சமூகம் நாங்கள் எங்களுக்கு யார் உதவி செய்தாலும் நாங்கள் கட்டாயம் எங்களுடைய நன்றிகளையும் எங்களுடைய ஒத்தாசைகளையும் எங்களுடைய மன பூரண விருப்பங்களையும் உள் மனதிலிருந்து நாங்கள் காட்ட வேண்டும். அந்த வகையில் எமக்காக பல உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நீங்கள் உங்களுடைய முழு நன்றி கடனையும் முழு ஒத்தாசைகளையும் வழங்குமாறு உங்கள் சார்பாக நான் மீனவர் சார்பாகவும் அவர்களுக்கு எமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இதுவரை எமக்காக செய்த உதவிகள் இன்னும் செய்ய இருக்கின்ற உதவிகள் அத்தனைக்கும் உங்கள் சார்பாக மீனவர் சார்பாக அம்பாறை மாவட்ட அனைத்து மீனவர்கள் சார்பாக அம்பாறை மாவட்ட ஆழ்கடல் மீனவர் சார்பாக அமைப்புகளின் சார்பாக மேலும் மேலும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த மீனவர்கள் ஊடாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த மீனவர்கள் தொடர்ந்து ஒத்தாசை வழங்குவார்கள், உதவி செய்வார்கள், நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என மீனவ அமைப்பின் ஊடாக எங்களுடைய வாக்குறுதியை வழங்கி உங்கள் சார்பாக மீனவர் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி உரையிலே பல விடயங்களை பேசி முடித்திருக்கின்ற எமது அம்பாறை மாவட்ட ஆழ்கடல் மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் MS அப்துல் ஹமீத் அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். எமது பிரதம அதிபதி அவர்கள் பேசிய விடயத்திலிருந்து 2 விடயங்களை நான் இடத்திலே தொட்டு காட்ட வேண்டும். குறிப்பாக எமது பிரதேசத்தில் இருக்கின்ற யானை பிரச்சினை, அந்த யானை பிரச்சினைக்கு முற்றுமுழுதான தீர்வினை நீங்கள் எட்டி தர வேண்டும். அதே போல இந்த எமது கிரீன்ஃபீல்ட் வீட்டு திட்டத்தில் இருக்கின்ற சில வீடுகள் இன்னும் கூடுபடாமல், நான் நினைக்கிறேன் 20-22க்கு மேற்பட்ட வீடுகள் இதுவரைக்கும் மக்களுக்கு கையளிக்கப்படாமல் இருக்கிறது. 18 இந்த வீடுகளை முறையாக உரியவர்களுக்கு கையளிக்க வேண்டும் என்று இன்ஷா அல்லாஹ் அதை முறையாக கையளிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக்கொண்டு இந்த அளவிலே நாங்களும் இந்த நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கின்றோம். உங்களுக்கான கருத்தரங்கு நிகழ்வு பின்னரும் 4 மணி வரைக்கும் நடைபெறும் என்ற அந்த செய்தியை சொல்லிக்கொண்டு அம்பாறை மாவட்ட ஆழ்கடல் மீனவர் சங்கம், கல்முனை ஆழ்கடல் கிராமிய மீனவர் அமைப்பு இணைந்து நடத்துகின்ற படகோட்டிகளுக்கான பயிற்சி பட்டறை கருத்தரங்கிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு எமது குறுகிய கால அன்பான அழைப்பினை ஏற்றி இங்கே வருகிறது இந்த எமது மீனவ சமூகத்திற்கு பல அறிவுரைகளை தமது பேச்சினூடாக வழங்கிய தேசிய மக்கள் சக்தியினுடைய திகாமண்டல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், அரசியல் அமைப்பு பேரவையினுடைய அங்கத்தவர், அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர், அன்புக்கு மதிப்புக்கும் உரிய கௌரவ அபுபக்கர் ஆலபாவசர் அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். இதனை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய கரையோர சங்கத்துடைய அமைப்பாளர், கல்முனை ஆழ்கடல் கிராமிய அமைப்புடைய உறுப்பினராக இருக்கின்ற அமைப்பாளர், செயலாளராக இருக்கின்ற ஜசீல் அவர்களுக்கும் அதுபோல அதனுடைய செயலாளர் உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல எமது காரியாலயத்தில் பணிபுரிகின்ற சகோதரர் நசீர் அவர்களுக்கும் அதுபோல இங்கே வளவாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கடல்சார் உதவி பொறியியலாளர் ரஸ்மி அவர்களுக்கும் அதுபோல எமது மீனவர் சமூகத்துக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல இந்த மண்டபத்தினை எங்களுக்காக ஒதுக்கி தந்திருக்கின்ற இந்த மயோன் பிளாசா வெட்டிங் ஹால் நிறுவனத்துக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு எமது நிகழ்வினை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். தாரஸ்தபா முகநூல் தொலைக்காட்சியிலே இந்த நிகழ்வினை நேரடியாக அஞ்சல் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த அன்பு சகோதரர் தாரிக் அவர்களுக்கும் எமது தொலைக்காட்சியோட பிரதான மூலவி அல்ஹாஜி சஃபா முகமது நஜாஹி முகமது அவர்களுக்கும் எமது உளமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்விலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக உங்களது கருத்தரங்கு இடம்பெறும் நிகழ்விலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
உங்களது திருமண வைபவங்கள் அதுபோல உங்களது இதர நிகழ்வுகளுக்கு நீங்கள் திருப்தியாக நாட வேண்டிய ஒரு இடமாக இருக்கின்ற எமது மயோன் மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற மயோன் பிளாசா வெட்டிங் ஹால் நிறுவனம். குறிப்பாக இந்த நிறுவனத்திலே நீங்கள் உங்களது திருமண வைபவங்கள், ஏனைய வலிமா விருந்துகள், அதுபோல ஏனைய கருத்தரங்குகள் போன்ற விடயங்களை நீங்கள் இங்கே செய்து கொள்ளலாம். குறிப்பாக தாராளமான இடவசதி கொண்ட, பார்க்கிங் வசதி கொண்ட, அதுபோல அனைத்து வசதிகளையும் கொண்டிருக்கின்ற எமது மயோன் பிளாசா வெட்டிங் ஹால் நிறுவனம் இந்த எமது மயோன் மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற இந்த இடத்திலே அமைந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், தாராளமான பார்க்கிங் வசதிகளை கொண்டிருக்கிறது எமது மயோன் பிளாசா நிறுவனம். 3 மாடிகளிலும் குறிப்பாக 2000க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே அமர்வில் இருந்து உங்களது வைபவங்களை பண்ணக்கூடிய வசதி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, குளிரூட்டப்பட்ட அறைகளையும் கொண்டிருக்கின்ற, தங்குமிட வசதிகளையும் கொண்டிருக்கின்ற எமது இந்த மயோன் பிளாசா நிறுவனம் ஹோலிலே நீங்கள் உங்களுடைய அனைத்து விதமான வைபவங்களையும் நடத்தி கொள்ளலாம் என்ற அந்த செய்தியை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நம்முடைய உரிமையாளர் இருக்கின்றார், அவர் கனிவாட உபசரிப்போடு இந்த ஹோலினை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த கருத்தரங்கு நடைபெறுகின்ற இடத்தினுடைய பகுதிதான் இது. மேலதிகமாக இன்னும் 2 மாடிகள் இருக்கிறது. அதிலே நீங்கள் தங்கக்கூடிய வசதி இருக்கிறது, ஏசி ரூம் இருக்கிறது, நான் ஏசி ரூம் இருக்கிறது. அதுபோல 2000க்கும் மேற்பட்டவர்கள் வெட்டிங் செய்ய, அதாவது உங்கள் வைபவங்களை அமர்ந்து செய்யக்கூடிய வசதி இருக்கிறது. எனவே நீங்கள் நாடுகள் எமது மயோன் பிளாசா வெட்டிங் ஹால் நிறுவனத்தை போட்டுது.